ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோன சிஸ்டர் எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பேர் பார்க்குறீங்க, நான் லைக்கை போடுறதில்ல, லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அதிசயமாக நம்ம ஹீரோவும் நீக்கவும் பயங்கரமாக படிச்சுன்னு இருக்காங்க. கிரேட்ஸ்ன்னு வந்துட்டாலும் நம்ம ஹீரோவும் நீக்கவும் அங்கே ரொம்ப வீக்கு. ஆனால் மீவாலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். கசுக்கியும் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைமில் படிக்கலாம் மாட்டலாம். மீவா வேற கடுப்பேத்தி வரா, உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. ஐயோவும் சொல்றான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பாருங்க இதுல மிஸ்டேக் இருக்கு. அப்படி இவங்க ஒன்னா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு எரியுது. அங்க அவங்க பார்த்து தான் இருக்காங்க. திடீர்னு அவனும் ஒருத்தன் இடிச்சுட்டு போறான். அவன் ஒரு தீஃப் தான். தீஃப்னு கேட்டோன்னே நம்மளுக்கா பயங்கரமா கோவம் வருது. அந்த இடத்துல பயங்கரமா அவன் தோத்துறான். ஆனா அந்த அளவுக்கு வேகமா இல்ல. நீக்கோ விடாம பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இவரும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தானு. அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை போகுது. கடைசியில ஒரு பயங்கரமான ப்ளோவை கொடுத்து எப்படியும் அவங்க ஜெயிச்சிடறான். பேக கொடுக்கும் போதே நைஸா அந்த பர்சன் ஓடி போயிடுறான். அந்த பர்சன் ஓடி போகும் போதே பசங்களோட கேங் முன்னாடி மாட்டிக்கிறான். அந்த பையனுக்கு என்ன வெறியோ தெரியல, ஒரே அடியில பயங்கரமா நாக் அவுட் பண்ணிடுறான். இவன் அதே பையன் தானே, ஹயட்டோ தட்சுமி, கராட்டேவோட ஒரு புரோட்டஜினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆளு பாப்புலரு. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. பையன் அடிக்கடி எங்களோட வீட்டுக்கு வருவான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க. அதான் எனக்கு பார்க்கும் போது நல்லா இவனை தெரியுது போல. இவன் இன்னும் கராட்டேவோட புரோட்டஜியா, அதுக்கு மேல ஆளும் நல்லா குட் லுக்கிங்கா இருக்கான். ஹயட்டோ அவன் கிட்ட வந்து சொல்றான், வந்ததுக்கு காரணமே நீதான், பார்க்கணும் தான் வந்த நீ. ஹயட்டோ செம்பாய் என்னது. இதுக்கப்புறம் கராத்தேயோட சீனை கட்டுறாங்க. அங்க நம்ம யூ இருக்கான். ஆமா, இந்த மாதிரி இடத்துல உனக்கு என்னடா வேலை? நம்ம ஹீரோ எதுக்கு இங்க வந்திருக்கானா? அவங்க ரெண்டு பேரையும் வேவ் பார்க்கணும் தானே ஹயட்ட வந்து சொல்லியிருப்பான். நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தனே. பசங்க கிட்ட கேட்கும் போது நம்ம யூக்கு தெரிய வருது, ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் ஜூடோ எல்லாம் கத்துக்கினாங்க. அதனாலேயே இவங்க கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு சைடு அவனை பார்க்கும் போது கடுப்பா இருக்கும். அந்த இடத்துல இப்பவும் பொண்ணுங்க அப்படியே வலிறாங்க. ஹைட்டோ செம்பாய் வந்து ரொம்ப ஹார்ட்டா இருக்கீங்க, எங்க டீம்லயே இருக்காங்களே பண்ணி மாதிரி. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவுது. இந்த சைடு நீக்கவும் வந்து கேட்கிறான், நம்ம ஏன் ஒரு மேட்சை வச்சுக்க கூடாது, இப்போ அது சரியா இருக்காது, அதே மாதிரி நீ ஒரு பொண்ணு இப்படின்னு அவன் சொல்லலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள வேணாம், அவன் வந்து மேட்சை பண்ணி ஆகணும், நீ அப்பத்துல இருந்து மாறவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டையும் ஆரம்பிக்குது. ஒரே கிக்ல பறக்க விடுறான் ஆளு. சுத்தமா எதிர்பார்க்கல ஹைட்டோ செம்பாய் இந்த அளவுக்கு பயங்கரமான லெவல்ல இருப்பாருன்னு. ரொம்ப நம்ம இதை பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள யூ தடுக்கிறான். இல்ல, ஆமா நடுவுல வர நீ யாரு? இதுக்கப்புறம் நம்ம யூ கிட்ட அவன் நடந்த விஷயத்த சொல்றான். நம்ம ஹைட்டோ இருக்கால, அவன் நம்ம நீக்கோக்கு ஒரு ஹீரோ மாதிரி. டைம் நீக்கோ அவளோட அப்பா கூட டோஜோக்கு வரும்போது இந்த இடத்துல எல்லாரையுமே நீக்கோ பந்தாடி இருப்பா. பொண்ணு கிட்ட அடி வாங்கினா எல்லாருக்கும் கடுப்பாகும் இல்லையா? அதனால எல்லாருமே கேங் அப் பண்ணி என்ன பயங்கரமா தாக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அந்த டைம்ல என்ன காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, அவரு தான் அந்த டைம்ல என்னோட கண்ணுக்கு ஹீரோவாவும் தெரிஞ்சாரு. நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் நிறைய விஷயங்களை பண்ணோம். ஆனா பாதியில நம்ம ஹைட்டோ வந்து மிடில் ஸ்கூல்ல வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் அவனை பாப்பேனா, நேஷனல் டைம் அப்பெல்லாம் நான் அவனை பார்ப்பேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல நீக்கோ வந்து இண்டிபெண்டா தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீக்கோக்கும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. இந்த இடத்துல ஹைட்டவும் வரான். வந்தவனே அவனோட டீம்ல நம்ம நீக்கோவை அவன் எத்துக்கிறானா, அதாவது நம்ம நீக்கோவை அவனோட அகாடமிக்கு கொண்டு போறான் அப்படின்னு அவன் சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா, உன்னோட அகாடமி வந்து பாய்ஸுக்கான அகாடமி இல்லையா? அது இருந்தது, ஆனா இப்போ கோயிடா மாத்திட்டாங்க. கேட்ட அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நீக்கோ ஆல்ரெடி உன்னோட அப்பா கிட்டயும் நான் கேட்டுட்டேன், ஒரு ஒத்துக்கினாரு. நீ வந்து இங்க இருந்தா உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியாது, நான் கூட ட்ரெயின் பண்ணா உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். இத்தனைக்கும் எல்லாரை விடவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, கூட வந்தா இன்னமும் உன்னால முன்னேறி போக முடியும். ஏன்னா வீக்கான ஆளுங்க கூட ட்ரைனிங் பண்ணி உன்னால என்ன பண்ண முடியும் பெருசா? கேட்டவுடனே மத்தவங்க கடுப்பா வராங்க. என்னது வீக்கான ஆளுங்களா? நாங்க நேஷன்லயே எங்களோட ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலு தெரியும்ல, அதே மாதிரி எங்களுடைய நீக்கோ அவங்க வந்து பயங்கரமா எங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நாங்க வந்து அப்படியே போக விட மாட்டோம். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நீக்கோக்கு யாரு ட்ரைனிங்க கொடுப்பா? கேட்டவுடனே அவங்களுக்கு பதில் இல்ல. அங்க நீக்கோக்கும் என்ன சொல்லணும் தெரியல. அங்க மத்தவங்களும் இது வந்து கரெக்ட்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீக்கோ இருக்கிறனால தான் இவங்களால எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியுது. இந்த சைடு நீக்கோவை இவங்க கட்டுப்பத்தி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அதனால அவங்க சொல்றாங்க, நீக்கோ நீங்க வந்து அங்க போறது கரெக்டா இருக்கும்னு. அங்க நீக்கவும் சொல்ல வரா, அவங்கள பிளேம் பண்ணாதன்னு. ஆனா அவங்க இப்படி சொன்னோன்னே நீக்கவும் அங்க கம்மனாயிரா. அங்க ஹைட்டவும் சொல்றான், அப்புறம் என்ன அவங்களே ஒத்துக்குனாங்க, நீயும் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட், கூட வந்துரு, நம்ம நல்ல ட்ரைனிங் எடுத்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம். என்ன சீன்ல நீக்க போகும்போதே நம்ம ஹீரோ வரான். அங்க இதை பத்தி தான் அவங்க பேசிக்கினே போறாங்க. உண்மையிலேயே நீ பெரிய ஆளா இருக்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அகாடமில உன்னை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஆமா,
ஆனா அதை பத்தி நம்ம பேச வேணாமே, எனக்கு தெரியல நீ வந்து எப்படி ஃபீல் பண்றேன்னு. நான் ஃபீல் பண்றதை பத்தி கேட்டா நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஹானர் மாதிரி தான். ஏன்னா அது ஒரு போர்டிங் ஹை ஸ்கூலு, அங்க எல்லாமே ப்ரோஸ் தான் ஹேண்டிலே பண்ணுவாங்க. சமைக்கிறதுல இருந்து மடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூல்னே சொல்லலாம். ஆனா இதுவே நான் பழைய நானா இருந்தா கண்டிப்பா அங்க யோசிக்காம நான் ஒத்துப்பேன். ஆனா இப்போ நான் அங்க போவேனான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதனால அங்க யூ கிட்ட அவ சொல்றா, யோ நான் வந்து அவுட் ஆஃப் த கேரக்டரா ஒன்னு சொல்லுவா, சொன்னா விட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. அங்க உடனே பேக்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, அதேதான் எங்களுக்கும் விட்டு போகணும்னு விருப்பம் இல்ல. நிறைய மத்தவங்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க போல. அங்க இத பத்தி தான் அவங்க சொல்றாங்களே, நீங்க வந்து உங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசைதான், இருந்தாலும் நீங்க எங்க கூட இருக்கணும் ரொம்ப எங்களுக்கு ஆசையா இருக்கு. அதே டைம்ல அவன் வந்து உங்களை பறிச்சுட்டு போகவும் நாங்க விரும்பல. உங்களோட டேலண்ட்டை நீங்க வளர்க்கணும், ஆனா நாங்க என்ன விருப்பப்படுறோம்னா இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு அவங்க காமெடி பண்ணிட்டு போறாங்க. எத்தனை நீக்கோக்கு புரியல இவங்க என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. நீக்கவும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான், இந்த மாதிரி நம்ம யூ கூடவே ஒன்னா இருக்கணும்னு. யூ தப்பா புரிஞ்சுக்கிறான். பாத்தீங்களா அவரோட டீம் மெம்பர்ஸ் அவங்க வந்து உங்களை எவ்வளவு விரும்புறாங்கன்னு. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது போல. உங்ககிட்ட சொல்ல வந்தது வேற, ஆனா இங்க வந்தது ஏதோவா இருக்கு. இதுக்கப்புறம் யூவும் சமைக்கணும்னு அங்க போயிடறான். அங்க சமைச்சிட்டு உட்காரும் போது அங்க கசக்கி சொல்றான், நீ என்னோட ஷாம்புவை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதோட விலை ஒண்டி 10,000. ஒரு வாட்டி தெரியாதனமா பயன்படுத்தினதுக்கு பயங்கரமா கத்துனான். அங்க மீவாவும் ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ண கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் மீவா வந்து ஃபுட்டை ஷேர் பண்ண கொடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி கேரக்டர் இவ. அங்க இப்படிதான் டின்னரே போயிருக்கும். நீக்கோக்கு புரியல இதுக்காக எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. நம்ம ஹீரோ சொல்றான், அதான் தெரியலையான்னு உன்னோட டீம்மேட்ஸ் ஒண்டி தான் நீ போக கூடாது அப்படின்னு விரும்பல. அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கும் போது அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. குளிக்கும் போதும் அதே தான் யோசிக்கிறான். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பத்தி யோசிக்கும் போது ரொம்ப வெக்கப்படுறான். யூ கிட்டயும் வந்து யோசிக்கிறான், யூ நான் எப்படி ஃபீல் பண்றேன் அந்த விஷயத்தை நீ கேட்க மாட்டியா? சொன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கடுமையா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனா கடுமையான ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த அகாடமி மாதிரி இவங்களால அந்த மாதிரி உழைப்பெல்லாம் போட முடியல. இந்த இடத்துல நீக்கவும் டைரக்டா ஹயாட்டோ கிட்ட போய் சொல்றான், ஆஃபரை பத்தி தான் பேசணும், சொல்லு என்ன விஷயம்னா. நான் வந்து அந்த ஆஃபரை ஏத்துக்கல. கேட்டவன் ஷாக் ஆகுறான், நீ ஏன் இப்படி சொல்ற? நான் என்ன யோசிச்சேன்னா நீயும் நானும் ஒன்னா இருந்தா டேலண்ட் மூலமா இன்னமும் உன்னால முன்னேறி போக முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்காம நீ ஏன் இப்படி பண்ண இருக்க? இதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னு கேட்கும் போது அவ யோசிக்கிறா, அவங்க 3 பேரும் தான் ஞாபகம் வராங்களே. முக்கியமா அதுல நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படும் போதே ஹயாட்டோ சொல்றான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா நார்மலான பொண்ணை விடவும் நீ வந்து உயர்ந்தவ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்னோட டேலண்ட்டுக்கு நீ ப்ரையாரிட்டியை கொடுக்குற மாதிரி எனக்கு சரியா தெரியலையே. எல்லாருமே இதுதான் பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அட எவ்வளவு நேரமா நீ உள்ளியா இந்த டைரக்டா அங்க பாயிண்ட்டுக்கு வரான். என்ன சொன்ன? நீ வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்க, அதனால அவளை கொண்டு போற. இது மூலமா 2 பேரும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதானே நான் உனக்கு சேலஞ்ச கொடுக்குறேன். நான் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், என்னால உன்னை தோக்கடிக்க முடியும். நான் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இங்க இருந்து நீக்க போக வேணால, அவ என் கூடயே இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். அதனால நான் உன்னை தோக்கடிக்கிறேன் இப்படின்னு சொல்லும் போது நீக்க ரொம்ப சந்தோஷப்படுறா. மத்தவங்களும் ஒரு விதமா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒழுங்கா எதையுமே பண்ண வராது. இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி தோக்கடிக்க முடியும்? இந்த சேலஞ்சுக்கு ஹைட்டை ஒத்துக்கிறான். இவங்களோட கடைசி நாள் பிராக்டிக்ஸ் அன்னைக்கு இவங்க 2 பேருக்கு மேட்ச் வந்து நடக்குமா. அப்படி நீ ஒண்டி தோத்து போயிட்டனா நீக்கும் வந்து எனக்கு சொந்தம், புரியுதுல? அங்க இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அப்புறம் பிராக்டிஸ் கொடுக்குறா. ஏய் நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுதா? என்னோட ஒட்டுமொத்த ஃபியூச்சரும் ஓ மேல தான்டா டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ நீ ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான், நான் அந்த பக்கம் போற மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங் ஆகணும். நான் உனக்கு ட்ரைனிங்க கொடுக்குறேன். பத்தி சொன்னா அவனோட கிக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. போகாம நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நீ கிட்ட போகணும், ஏதாச்சும் பண்ண சொல்றா. ஆளு பயங்கரமா குதிக்க அது பயங்கர காமெடியா இருக்கு. உன்னால வேற எதுவும் பண்ண முடியாதா? கிட்ட நீ போகணும். கிட்டன்னு சொன்னோனே நம்ம ஆளு எப்படியே கிட்ட வந்துடுறான். ரொம்ப நெருக்கமா வந்தனால மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். பயங்கர வேகமா பஞ்சாச்சரா. கிட்ட வந்தா இப்படிதான் அடிப்பான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையிலேயே நீ முட்டாளா இருக்க. நீ பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு எறும்பு யானைக்கே சவால் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்னால எதுவும் யோசிக்க முடியல. நான் அந்த டைம்ல யோசிச்ச விஷயத்த அப்படியே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆசைனா நீ வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமா நீ, நானு, உன்னோட அக்காங்க எல்லாருமே. அவ ஒரு செகண்ட் சந்தோஷமா இருப்பா, எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த இடத்துல இன்னமும் கேட்கறான், ஆமா எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி இங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற? அதுக்கான ரீசனை சொல்லு 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 இப்படின்னு அவன் கேட்டு தொல்லை பண்றான். அதுக்கான பதிலையும் அவன் சொல்றான். அது ஏன்னா என்னோட டீம்மேட்ஸ் வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பல. அதே டைம்ல அந்த ஹேவ் அ நைஸ் டே நீ சொல்லுவல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாரும் கூடயும் நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னால எப்படி அவங்க 2 பேரை விட்டு கொடுக்க முடியும்? அவங்க தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது நான் வந்து அடிக்கடி மோட்டிவேட் ஆவேன். அதனால நான் இதெல்லாம் திரும்பவும் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல இதையும் அவங்க வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. அட நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க?
ஆப்வியஸா நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா என்ன? ஆமா, இந்த மாதிரி நாங்க கேட்டோம். அங்க இதனால அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. அங்க நீகோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ட்ரைனிங் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு ரொம்ப களைச்சு போயிடறான். 10 கிலோமீட்டர் தான் ஓடி இருப்பாங்க. அதுக்கே பயங்கரமா மூச்சு வாங்குது. எல்லாம் ஆயிரக்கணக்கான பஞ்சஸை வேற ஆளு வேணுமா? அப்படிதான் இவங்களுக்கெல்லாம் தேம்பு இருக்கும். உண்மையிலேயே ப்ரோட்டேஜ் எல்லாருமே அன்பிலீவபிளா இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லெட்டரையும் ஆளு அனுப்பியிருப்பான். அந்த லெட்டர்ல ரைட்டு கையையும் காலையும் அவன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கும் அவர் ஒத்துக்கினாரு. சின்சியர்லி பை யூ அப்படின்னு வேற போட்டு வச்சிருக்கான். அங்க சேலஞ்சுக்கு அவர் ஒத்துக்கினாருல. ஒரு லெட்டரை பார்க்கல, அதனால அதை பண்ணிதான் ஆகணும். ஆமா, நீ இப்படி எல்லாமாடா எழுதி வச்ச? மானம் சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எப்பயோ தூக்கி போட்டேன். ஒரு வகையில நம்ம ஹீரோக்கு இது அட்வான்டேஜா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ட்ரைனிங்கை இவன் பண்ணிதான் ஆகணும். படாதீங்க நீக்கோ, நீங்க எனக்கு தான். ஏன்னா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா அவனை உங்களுக்கு அடைய விட மாட்டேன். இதை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க அவ சொல்றான், ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உனக்கே கிடையாதுடா. இப்படி இவங்க சொல்ல இருக்காங்க. எங்கே இந்த எபிசோட முடியுது பார்க்கலாம். நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணி ஜெயிக்கிறானா இல்லையான்னு. இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.